All participants are unmuted. ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஸ்கிரீன் இருக்கு சார், தெரியுது சார். ஓகே. All participants are muted. இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணோம். ஏஎம்ஐலேருந்து ஒரு இது போட்டிருந்தோம் இல்லையா? நம்ம பிபிடி ஒன்று இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தா லாஸ்ட் வந்து நம்ம எப்படி பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் ஒன்று வந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு ஏஎம்ஐ வந்து ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏஎம்ஐலேருந்து நம்ம திரும்பவும் ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணி போட்டோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஏஎம்ஐ வச்சுருந்தோம் இல்லையா? இங்கே வந்து ஏஎம்ஐ வச்சு நம்ம வந்து செப்பரேட்டாக கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு மேக்ஸிமம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜஸ்ட் இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கேயும் செப்பரேட்டாக ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் ஒரு ஏஎம்ஐ வந்து இல்லையா? இங்கே ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி இங்கே வந்து ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணோம். ஏஎம்ஐலேருந்து திரும்ப வந்து ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பேக்கப் இருந்துச்சுன்னா பேக்கப் வச்சு பண்ணுறது. இப்போ நம்ம வந்து பேக்கப்பே வேணாம், எனக்கு வந்து டைரெக்டாக ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ் ரன் ஆகிலேருந்து ஒரு இன்னொரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கும் வந்து இவங்க வந்து ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆக்ஷனில் போயிட்டு சரி நான் செலக்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், லான்ச் மோர் லைக் திஸ்ன்னு இருக்கும் இல்லையா? நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு இங்கே அப்படியே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களுடைய என்ன ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இப்போ வந்து ஒரு 100 இருக்குன்னா 100 வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுருக்கிறேன். என்னென்னா சாம்பிள் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாம்பிள் 1ன்னு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா இதே இந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து லான்ச் மோர் லைக் திஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆக்ஷனில் போய்ட்டு லான்ச் மோர் லைக் திஸ் கொடுத்துக்கலாம். இதை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஈஸ்வரி இன்சூரன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே கிரியேட் ஆகிடும். கரெக்டாக லான்ச்சுக்கே வந்துடும் எல்லாமே. ஓகேங்களா? எல்லாமே லான்ச்சுக்கு வந்துடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் லான்ச் விட்டு கொடுத்தா போதும். அவ்வளோ கொடுத்துட்டு உங்களுடைய கீபேரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லான்ச் இன்சூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக வந்து லான்ச் ஆயிரும். ஜஸ்ட் லைக் வந்து ரன் ஆகிட்டு இருக்கிற ஈஸ்வரி இன்சூரன்ஸ்லேயே இன்னொரு ஈஸ்வரி இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணும். சேம் லைக் அப்படியே வந்துடும். ஐபி அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு அதேமாதிரி இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இதில் வந்து 4154 இருக்கு இல்லையா? நம்ம இதே இங்கே பார்த்தீங்கன்னா வேறு இருக்குது ஐபி அட்ரஸ் 163.61 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் லைக் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒரு பேக்கப் ஒன்று வேணுன்றாங்க. யாராவது வந்து எனக்கு க்ளோன் பண்ணி கொடுன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ப்ரொடக்ஷனும் நான் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்கௌண்ட் வந்து க்ளவுட் டிபிஏ 1 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ராட் இன்சூரன்ஸ்னு இருக்காங்க, இல்லாட்டி சேர்டு இன்சூரன்ஸ்னு வச்சுக்கலாம். சேர்டு அக்கௌண்ட் இது வந்து ஓகேவா? சேர்டு அக்கௌண்ட்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த சேர்டு அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்ஷன் நான் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து இருக்கும் சம் டைம் வந்துட்டு. அதே மாதிரி ப்ராட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட் மட்டும் இருக்கும். இது வந்து நான் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட்டில் ஒன்லி நான் ப்ராட் அக்கௌண்ட் மட்டும் இருக்கும். ஓகே, ப்ரொடக்ஷன் டேட்டா பேஸ் இல்லை ப்ரொடக்ஷன் சர்வர்னு வச்சுக்கோங்களேன். ப்ராட் சர்வரில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ப்ராட் மட்டும் தான் இருக்கும்.
ஓகேவா. ஆனால் ஷேர்டு அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்டு அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு ப்ராடும் வச்சுக்கலாம், நான் ப்ராடும் வச்சுக்கலாம். லோயர் என்வரன்மெண்ட்னு சொல்லுவாங்க, நான் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இல்லை டெவ் டெஸ்ட்டுன்னு செப்பரேட்டாக கூட சொல்லிக்கலாம். ஓகேவா. நீங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு டெவ் டேட்டா பேஸ் இருக்குது, இல்லாட்டி ஒரு QA டேட்டா பேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். QAலேருந்து டெவலப்மெண்ட்டாக நீங்கள் வந்து க்ளோன் பண்ணி கொடுங்கன்னாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லான்ச் மோர் லைக் திஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படி இங்கே வந்துடும். ஓகேங்களா. இது வந்து ஒரு பார்ட் வந்துட்டு. இப்போ இதை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம். ஓகே. நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக டெர்மினேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இது வந்து நான் டெர்மினேட் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ வால்யூம்லாம் க்ரியேட் பண்ணணும், ஸ்டோரேஜ் இங்கே வந்து தேவைப்படும். அதனால் வந்து இந்த ஸ்டோரேஜ்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா. அதுக்காக தான் வந்து நான் பண்ணுறேங்க. ஸ்னாப்ஷாட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா AMA ஒன்று க்ரியேட் பண்ணணும். இந்த AMA வச்சு திரும்ப ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதனால் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் வந்து நிறைய எடுத்துக்குவோன்ட்டு. மேபி கொஞ்சம் அமௌண்ட் வந்து பெருசாலாம் போகாது, கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸ்னாப்ஷாட் இது வந்து என்ன ஸ்னாப்ஷாட்னு வந்து இந்த ஐடி ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்துட்டு. ஓகே. 50B1 இருக்கு இல்லையா. நீங்கள் வந்து ஒரு யூசர் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போதே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து ஒன்று க்ரியேட் ஆயிரும். இது ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இது டெர்மினேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்னாப்ஷாட்டும் போயிடும். இது வந்து ஸ்னாப்ஷாட் பேக்கப் வந்து. ஓகேவா. நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் பேக்கப் வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம வந்து இன்னும் இருக்குது, கீழே இருக்கும். இங்கே வந்து ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இருக்கும் இன்ஸ்டன்ஸ் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும் வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் அதான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வால்யூம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இதை வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். வால்யூம் கிரியேட் பண்ணி அதை வந்து எப்படி பேக்கப் எடுத்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒன்றா பார்க்கலாம். இது வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணுறது இதெல்லாம் இருக்குது. இது தியரிட்டிக்கலாக நீங்கள் தான் படிச்சாகணும். தியரிட்டிக்கலாக வந்துட்டு இது போக வந்து நம்ம வந்து வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா. அதில் வந்து பார்த்தோன்னா இதில் நம்ம கமாண்டோட வச்சு பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது கிரியேட் வால்யூமெண்ட்டு. ஓகேவா. இது வந்து அவங்களே ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் நம்ம இது வந்து ஸ்டெப்ஸ் இந்த ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துக்கலாம். தியரிட்டிக்கலாக நான் ஏன் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னா ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன் வந்துட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அவன் வந்து இது ஸ்டோரேஜ் அட்மின் தான், சிஸ்டம் அட்மின் வித் ஸ்டோரேஜ் விண்டோஸில் தான் அவன் வந்து போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகேங்களா. திடீர்னு பார்த்தோன்னா அவனுக்கு வந்துட்டு அவன் கம்பெனியில் வந்து AWS வந்து நீயும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்களா முதல் வந்துட்டு. உள்ளே போய் பார்த்தா ஆரக்கிள் டேட்டாபேஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்குது. சரி வந்துட்டு அப்போ ஆரக்கிள்லாம் நீ வந்து எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு ஆர்மேன் பேக்கப்பு இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்ட வந்துட்டு. அப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து ஆர்மேன் பேக்கப்பு இதெல்லாம் வந்து ஈஸியாக எப்படி எடுக்கணும், எப்படி வந்து க்ளோன் பண்ணணுன்றதை வந்து ஜஸ்ட் வந்து ஆன் பர்மிசஸ்லேருந்து சம்டைம் வந்து ஆன் பர்மிஸ்லேருந்து பேக்கப் எடுத்து இங்கே ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸில் கொடுப்பான். ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸில் உள்ளதை சம்டைம் வந்து ஆன் பர்மிஸில் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. சம்டைம் வந்து பார்த்தோன்னா இது மைக்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா. RDSக்கு வந்து மைக்ரேட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க வந்துட்டு. ஓகேவா. அதுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் இவனவே இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க வந்துட்டு. ஏன்னா ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா சம்டைம் வந்து அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க நமக்கு வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் போதும் எல்லாத்தையும் மெயின் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சம்டைம் அந்த மாதிரி திங்க் பண்ணால் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வால்யூம் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பேக்கப் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் க்ளோனிங் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. நம்ம ஈஸியாக இன்ஸ்டன்ஸ் க்ளோன் பண்ணி கொடுக்கணும் என்னென்னா அந்த இடத்துல நம்ம ஈஸியாக க்ளோன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து IP அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டேட்டாபேஸ் நேம் மட்டும் நம்ம வந்து ரீநேம் பண்ணி கொடுத்துடலாம். அவ்வளோதான். ஓகே. அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம லக் தான் வந்துட்டு நீங்கள் போகிற இடம் வந்துட்டு ஒன்லி வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டீம் தனியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ டேட்டாபேஸ் DBA மட்டும் செப்பரேட்டாக நீ எல்லா DBA நீயே பார்த்துக்கோப்பான்னு சொல்லி கொடுத்தா நம்ம டேட்டாபேஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். PostgreSQL, MySQL, Oracle, ஓகேவா, MariaDB எல்லாமே பார்த்துக்கலாம். ஆனால் வந்து PostgreSQL, MySQL நீங்கள் படிச்சீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4-5 டேட்டாபேஸ் வந்து நீங்களே மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NoSQL இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஆன் ப்ரெமிசஸ்லேயே சம்டைம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இங்கேயும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து டேட்டாபேஸாக இருக்கிறேன் நான் எதுக்கு இது வந்து ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டேட்டாபேஸ் சர்வர் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா. டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் டைரெக்டாக சர்வருக்குள்ளே போய் கனெக்ட் பண்ண முடியாது. ஆரக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக சர்வருக்குள்ளே போய் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து
நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் கிளைண்ட் மூலமாக வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரக்கிளாக இருந்தாலும் சரி, எஸ்கியூஎல் சர்வராக இருந்தாலும் சரி, போஸ்ட்கிரஸ்எஸ்கியூலாக இருந்தாலும் சரி, இல்லை MySQL, MariaDB, அரோரா டேட்டாபேஸு, இல்லை ரெட்ஷிஃப்ட், எந்த டேட்டாபேஸாக இருந்தாலும் சரி, ஈவன் DynamoDB, உங்களுடைய நெப்டியூன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கிளைண்ட் மூலமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? டைரெக்டாக சர்வருக்குள்ளே போய் நீங்கள் காப்பி பண்ணி போடுறது, கனெக்ட் பண்ணுறது, இந்த இதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துட்றோம், நீங்கள் ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு சம்டைம் நீங்களே ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து வேறு யாராவது உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. செப்பரேட் டீம் இருந்தாங்கன்னா ஸ்டோரேஜுக்கு செப்பரேட் டீமு, இல்லாட்டி நெட்ஒர்க்குக்கு செக்யூரிட்டிக்கு வந்து செப்பரேட் டீமு, இந்த மாதிரி அட்மினுக்கு ஒரு செப்பரேட் டீமு, விண்டோஸ் ரிலேட்டடான ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ்க்குலாம் செப்பரேட் டீமு, டிப்ளாய்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஒரு செப்பரேட் டீமு, ஆட்டோமேட்டிக் வந்துட்டு இப்போ ஆட்டோமேட் ஜாப்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவ்ஆப்ஸ் செப்பரேட் டீம், இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாக இருந்தனா ஓகே. டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இருந்தாங்கன்னா நீங்களும் வந்து உங்களுடைய டொமைன் என்னவோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம். இல்லைப்பா எனக்கு வந்து நீயே எல்லாத்தையுமே பண்ணுன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். அப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து மேக்ஸிமம் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்து டைரெக்டாக ரைட் கிளிக் பண்ணோம், இதை செலக்ட் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணோம், இங்கே வந்து பார்த்தோன்னா லான்ச் மோர் லைக் திஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இது கிரியேட் ஆயிடுச்சு, அதை வந்து திரும்ப வந்து டெர்மினேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷன் வந்துட்டு. இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு AMA ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா? இங்கே போய்ட்டு ஒரு AMA ஒன்று கிரியேட் பண்ணோம். இவன் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா கிரியேட் இமேஜ்னு இருக்கும். இமேஜில் போய்ட்டு கிரியேட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஒரு AMA கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? AMA வந்து உங்கள் நேம் கொடுத்தீங்க, கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஃபீச்சர் இங்கே வந்து கீழே இருக்குது வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம், அதெல்லாம் பார்ப்போம் வந்துட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸ் வைஸாக பார்த்துடலாம் லைட்டாக வந்துட்டு. ஓகேங்களா? அங்கே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஓரலாக தான் அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கிறோம் வந்துட்டு. டாக்குமெண்ட்டையும் கண்டிப்பாக ரீட் பண்ணணுன்றதுனால தான் நான் வந்து சொல்கிறேன். இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் பாருங்கள், எல்லாமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வந்து நீங்கள் வந்து ஏன் வந்துட்டு இதெல்லாம் நோ ரீபூட் வந்து ஏன் கொடுக்குறீங்கன்றதெல்லாம் அங்கே வந்து இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் பாருங்கள் வந்துட்டு, படிச்சிங்கன்னா தான் தெரியும் வந்துட்டு ஏன் வந்து இந்த இதெல்லாம் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இங்கே கிரியேட் வால்யூம்லாம் பக்காவாக இருக்கும். இதையும் அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ AMAயில் இங்கே வந்து பார்த்தோன்னா செப்பரேட்டாக வந்து கிரியேட் பண்ணணும். AMA வந்துட்டு இது கிரியேட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இன்னும் AMA வந்து நம்ம ஸ்னாப்ஷாட் மூலமாக கிரியேட் பண்ணணும். அப்போ வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த AMA கிரியேட் பண்ணிவிட்டு இந்த AMA மூலமாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக வந்து அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, பட் AMA வச்சு எனக்கு வந்து ஒரு ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். பட் வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக இங்கே வந்து கிளிக் பண்ணி இங்கே வந்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி எனக்கு வந்துட்டு இங்கே கிரியேட் இமேஜ் வச்சு கிரியேட் பண்ண வேணாம். எனக்கு கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட் மூலமாக ஒரு AMA கிரியேட் பண்ணி அங்கேருந்து ஒரு ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், புதுசாக வந்துட்டு ஒரு இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு புதுசாக ஒரு ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு இங்கேருந்து அந்த ரூட் வால்யூம் இருக்கு இல்லையா, ரூட் வால்யூமை மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கிறோம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா இது வந்து ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸு. இந்த ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸை வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஸ்னாப்ஷாட் பேக்கப் எதுன்னா ரூட் வால்யூம் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கிறோம். ரூட் வால்யூம் வந்து ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கிறோம். எடுத்துட்டு இங்கே வந்து AMA வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பார்த்தோன்னா ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஈஸ்யூர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இங்கே வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே AMA வந்து ஒன்று
கிரியேட் பண்ணுறோம். ஏஎம்ஐ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் வந்து இங்கே வந்துட்டு ஃபர்தராக ஒரு ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். இது ஏன் பண்ணுறோன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இதை வந்து ஏன் பண்ணுறோன்றதை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்ஷாட்ன்றது நமக்கு வந்துட்டு ரூட் வால்யூம் மட்டும் பேக்கப் எடுக்கிறது இல்லை, நீங்கள் எல்லா வால்யூமையும் பேக்கப் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 GB வால்யூம் இருக்குன்னா அந்த 5 GB வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு இங்கே வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், அவைலபிலிட்டி ஜோன் நமக்கு வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்துட்டு ஒரு 4 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1A, இங்கே வந்து பார்த்தோன்னா 1B, இங்கே வந்துட்டு 1C, இங்கே வந்துட்டு 1Dன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. நம்மளுடைய ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் எங்கே ரன் ஆகுதுன்னா 1Aல ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1Aல வந்து நம்ம ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் ரன் ஆகுது. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாம்பிள் இது வந்து 1Bல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்யூரன்ஸ் 1Bல இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 2 GBக்கு வந்து ஒரு வால்யூம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு 2 GBக்கு வந்துட்டு ஒரு வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் வால்யூம் இருக்குல்ல, 5 GBக்கு ஒரு அடிஷ்னல் வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 GB அடிஷ்னல் வால்யூம் வந்துட்டு நம்ம சேம் இங்கே தான் நம்மளோட டேட்டா எல்லாமே இருக்குது. இந்த சேம் டேட்டா வந்துட்டு அப்படியே நம்ம வந்து வால்யூமோட காப்பி பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வரணுன்னா ஒரு அவைலபிலிட்டி ஜோன்லேருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சேம் அவைலபிலிட்டி ஜோனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு 1Aலேருந்து 1Bக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வால்யூம் வந்து மூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டைரெக்டாக மூவ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அவைலபிலிட்டி ஜோனை வந்து மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால்யூம் வந்துட்டு அந்த அவைலபிலிட்டி ஜோனில் கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கேருந்து நீங்கள் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த அவைலபிலிட்டி ஜோனை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு அட்டாச் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு தான் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் தேவைப்படும். அது மாதிரி வந்து உங்களுடைய வால்யூம் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்னாப்ஷாட் வந்து நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம வந்து மெயினாக வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டும் ஒரு பேக்கப் எடுக்கலாம். நீங்கள் எப்போயுமே வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வால்யூம் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம்னு செக்ஷன் இந்த இதில் வந்து இந்த நேவிகேஷன் பாரில் வந்து நேவிகேஷன் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வால்யூம் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வால்யூம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 GB. நம்ம வந்து இது வந்து எப்போ கிரியேட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து இந்த ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணேன் இல்லையா, இந்த ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அந்த வால்யூம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தோன்னா இதில் வந்துட்டு நம்ம இது இருக்குதான்னு பார்க்கலாம். என்னதுன்னா இன்சூரன்ஸ் ஐடி வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். இங்கே இருக்குது இன்சூரன்ஸ் ஐடி வந்துட்டு. ஓகேவா? இந்த இன்சூரன்ஸ் ஐடி வந்து எப்போ இந்த சாம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே கிரியேட் ஆயிரும். இந்த ஈஸ்யூர் இன்சூரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்சூரன்ஸ் ஐடி வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும்போதே வந்துட்டு இந்த வால்யூமும் கிரியேட் ஆயிரும். 8 GB வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த வால்யூம் தான் இது வந்துட்டு. இப்போ வந்து ஒரு வால்யூம் நம்மகிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்ஷாட் இருக்கான்னா ஸ்னாப்ஷாட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து டெலிட் பண்ணி பார்த்தோன்னா டெலிட் ஆகுதான்னு பாருங்கள். டெலிட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு வால்யூம் இருக்குது. ஓகேவா? ஸ்னாப்ஷாட் கிடையாது, ஏஎம்ஐ கிடையாது. இந்த ஸ்னாப்ஷாட் அப்ளை கிரியேட் பண்ணி வச்சுருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வால்யூம் வந்து ஒரு வேணும், வால்யூம் நேம் எனக்கு தெரியும், அதனால் வந்து டைரெக்டாக நான் இங்கேயே கொடுத்துக்கிட்டேன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்துட்டு வால்யூம் வந்துட்டு. இப்போ இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணால் உங்களுடைய ஒன்லி 2 இன்ஸ்டன்ஸ் காமிக்கும். ஓகேவா, நமக்கு வந்து பார்த்தோன்னா இதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து. இங்கே வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ஓகேவா, நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூட் ரூட் வால்யூம் இருக்கும். ரூட் வால்யூம் உங்களுக்கு தேவையா வேணாமான்னு சொல்லிட்டு, ரூட் வால்யூம் ஒரு 50 ஜிபினா நீங்கள் எப்போயுமே ரூட் வால்யூம் பேக்கப் எடுக்கவே தேவையில்லை. ரூட்டில் வந்து நீங்கள் எதுவுமே வச்சுக்க மாட்டீங்கன்னா ரூட் வால்யூம் பேக்கப் எடுக்கவே தேவையில்லை. ஏன் ரூட் வால்யூம் பேக்கப் எடுக்கவே தேவையில்லைன்னா ஏஎம்ஐ பேக்கப் எடுத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு ரூட் வால்யூம் சேர்ந்து பேக்கப் எடுத்துரும். இது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய வால்யூம் மட்டும் தான் பேக்கப் எடுக்கிறீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ரூட் வால்யூம் தேவையில்லைன்னா நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரூட் வால்யூம் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் பேக்கப் எடுத்துடலாம். இது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்ஸ் வைஸாக வந்துட்டு. இல்லை எனக்கு வால்யூம் பர்டிகுலர் வால்யூம் எனக்கு மட்டும் தான் எனக்கு வேணும், வால்யூம் நேம் தெரியணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய வால்யூம் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். உங்கள் வால்யூம் நேம் இங்கே கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கணும் உங்களுடைய வால்யூம் வந்து கரெக்டான வால்யூமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வால்யூம் ஐடி வந்து இங்கே இருக்கும். ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதனால் வந்து ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளே ஆகுது இந்த வால்யூம் வந்துட்டு. இன்கேஸ் இல்லை உங்களுடைய வால்யூம் நேம் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் வந்து அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரூட்டு இப்போ சாம்பிள் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நீங்கள் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேமும் வந்துடும். இங்கே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து உங்களுடைய டேக் நேமும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். இது வந்து ஒரு டைப் டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வால்யூம் இது வந்து ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது. இல்லை எனக்கு வால்யூம் வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்ப்பான்னா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து வால்யூம் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வால்யூம் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆக்ஷனில் போய்ட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்கலாம். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணாலும் சேம் அது எல்லாமே வந்துடும் அப்படியே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் வால்யூமுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னா நான் வந்து சும்மா அப்படி கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் டேக் வேணுமா கீ வேணுமான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் வால்யூம் கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் வந்து இன்னொரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, நான் என்ன கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே காப்பி பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய நேமும் வந்து இதே வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே பெர்சன்டேஜ் எல்லாமே காமிச்சிட்டு இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே வந்துட்டு அவைலபிள்னு மாறிடும். டைம் எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணோம். அந்த ஏஎம்ஐ வச்சு ஒரு ஈஸ்வர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ரூட் வால்யூம் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ண முடியும் ஸ்னாப்ஷாட் பேக்கப் வச்சு. இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஸ்னாப்ஷாட் இங்கே கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணால் இங்கே வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ரூட் வால்யூம் இருக்கும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் வால்யூம் வந்து கிரியேட் ஆகாது. இந்த ரூட் வால்யூமில் தான் எல்லாமே இருக்கும், பைனரி ஃபைல் இப்படிலாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சி கோலன் இருக்கு இல்லையா, சி கோலன் நமக்கு என்னென்ன வச்சுருக்கோம் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணுற நம்ம அந்த விண்டோஸ் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த விண்டோஸ் மிஷினுடைய கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே வந்துட்டு சி கோலனில் தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் அங்கே வந்துட்டு லைனக்ஸில் வந்து ரூட் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ரூட் வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏஎம்ஐ வச்சு நீங்கள் வந்து அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஸ்னாப்ஷாட்டை வந்துட்டு நீங்கள் கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறீங்க. இது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ண முடியுமான்னா முடியாது. ஓகேவா, ரூட் வால்யூம் இருந்தால் தான் ஏஎம்ஐ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதனால் வந்துட்டு அதை பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து நமக்கு வந்துட்டு இந்த கம்ப்ளீட்னு வந்துருச்சு ஸ்டேட்டஸ் வந்துட்டு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இதை வச்சு வந்துட்டு நம்ம ஒரு ஏஎம்ஐ வந்து ஒன்று கிரியேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஏஎம்ஐ இருக்காது. ஓகேவா, ஏஎம்ஐ இருக்காது. நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்னாப்ஷாட்டை எடுக்கிறோம். ஸ்னாப்ஷாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆக்ஷனில் போய்ட்டு கிரியேட் இமேஜ்னு இருக்கும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி இங்கே காப்பின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே காப்பியில் வந்து பார்த்தோன்னா ரீஜன் வைஸாக காப்பி பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் வந்து வேறு ரீஜனுக்கு காப்பி பண்ணுறதுனாலும் காப்பி பண்ணிக்கலாம்.
இந்த பர்டிகுலர் ஸ்னாப்ஷாட்டை வந்துட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணுறீங்க, கிரியேட் இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் வந்து ஒரு நேம் கொடுக்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நேம் கொடுக்குறலாம்னா சாம்பிள் ஸ்னாப் ஃப்ரம் சாம்பிள் ஏஎம்ஏ ஃப்ரம் ஸ்னாப்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குறதா இது வந்து சும்மா நான் ஒரு நேமுக்காக கொடுக்குறேன், ஏஎம்ஏன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இது சாரி ஃப்ரம் ஸ்னாப்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எது வேணாலும் காப்பி பண்ணி போட்டு நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து 32 பிட் வேணுமா இல்லாட்டி 64 பிட் வேணுமா இல்லை இது ஆம் 64 வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது வந்து விர்ச்சுவலைசேஷன் டைப் வந்து பார்த்தோன்னா 2 தான் இருக்கும். ஓகேவா? ஹார்ட்வேர் பேஸ்டு ஹார்ட்வேர் அசிஸ்டட் விர்ச்சுவலைசேஷன் இங்கே வந்து பேரா விர்ச்சுவல் இருக்குது. ஓகே, இதுலேயும் 2ல் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட்டு ஹை கான்ஃபிகரேஷன் வந்து இதான் வந்துட்டு, அதனால் மேக்ஸிமம் இதே டிஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிவைஸ் நேம் வந்து ரூட் டிவைஸ் நேம் வந்து டிஃபால்ட் அந்த நேம் தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கெர்னல் வந்து நீங்கள் வேணுன்னா ஏதாச்சும் ஒரு கெர்னல் வேணாலும் இங்கேயும் மாற்றிக்கலாம், இந்த ஆப்ஷனும் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா ரேம் டிஸ்க் ஐடி வந்து டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு ரேம் நீங்கள் எந்த யூசர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, எந்த லைனக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணாலும் அங்கே வந்து ரேமுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்கும். அது வந்து நீங்கள் வந்து தனியாக டிஃபால்ட்டே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கே தான் இன்ஸ்டன்ட் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ் தான். ஓகேவா? நீங்கள் வந்து இன்கேஸ் டேட்டாபேஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணாலோ ரீபூட் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் வந்து டேட்டாபேஸை ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் ஏதாச்சும் டேட்டாஸ் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாவெல்லாம் வந்து டெலீட் பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும். ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இந்த டேட்டா இந்த வால்யூமில் இருக்கு இல்லையா, அந்த வால்யூமில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரிமூவ் ஆயிடும். திரும்ப வந்து எம்டி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து கொடுத்துரும். ஓகேவா? இது வந்து டெம்பரரி பர்பஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு இன்சூரன்ஸில் ஆட் பண்ணலாமான்னா அந்த ஆப்ஷன் இங்கே கிடையாது. நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து திரும்ப ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு சும்மா ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இங்கே ஆட் ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஸ்டோரேஜ் வந்து டிஃபால்ட்டாக 8 GB இருக்குது. நீங்கள் வந்து ஆட் வால்யூம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், இபிஎஸ்க்கு பதில் வால்யூம் டைப் இன்ஸ்டன்ஸ் ஸ்டோர் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு டைரெக்டாக இதில் போய் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி ஸ்னாப்ஷாட்டை வந்து ஏஎம்ஏ வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது தான் வந்து அந்த ஆப்ஷன் வந்து வரும் இங்கே வந்துட்டு. ஓகேங்களா? அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஸ்டோரு, இது வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு இருக்குது, இங்கே செப்பரேட்டாக டாக்குமெண்ட்லேயே இருக்குது நமக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் ஸ்டோரை பற்றி. வால்யூம் டைப்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே செப்பரேட்டாகவே இங்கேயே இருக்குது, ஒரு டாப்பிக்கே இருக்கும். அந்த டாபிக் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டோர்னா என்ன, இது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி கிரியேட் பண்ணணும் எல்லாமே இருக்கும். இது வந்து லேட்டராக பார்ப்போம் நம்ம வந்துட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதையும் நம்ம வந்து இது ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் வரும்போதும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஓவரி மட்டும் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம கிரியேட் பண்ணி பார்க்கணும் தேவையில்லை. பட் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் தயவு செஞ்சு எல்லாமே கிரியேட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இங்கே வந்து வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேக்கப் எப்படி எடுக்கிறது, எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, இல்லாட்டி எப்படி மைக்ரேட் பண்ணுறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கேயே இருக்கும். பட் நம்ம இதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்கேஸ் இங்கே வந்து ஆட் வால்யூம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இபிஎஸ் வால்யூம் வேணுன்னா இங்கேயும் வந்து ஒரு 2 GB கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு டெலிட் அண்ட் டெர்மினேஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு என்கிரிப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கிரியேட் ஸ்னாப்ஷாட் கிரியேட் ஏஎம்ஐ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் இமேஜ் ரிக்வெஸ்ட் ரிசீவ்டுன்னு இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு உங்களுடைய ஏஎம்ஐயில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஒரு ஏஎம்ஐ இமேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இதை வந்து இது ஏஎம் சாம்பிள் ஏஎம்ஐ ஃப்ரம் ஸ்னாப்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எங்கேருந்து கிரியேட் பண்ணோம்? ஸ்னாப்ஷாட்லேருந்து கிரியேட் பண்ணோம். ஸ்னாப்ஷாட் எங்கேருந்து கிரியேட் பண்ணோம்? நம்மளுடைய வால்யூம்லேருந்து கிரியேட் பண்ணோம் இல்லையா? வால்யூம்லேருந்து ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்னாப்ஷாட் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஸ்னாப்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் கிரியேட் இமேஜ்னு இருக்குது. இந்த இமேஜ்லேருந்து ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரு வால்யூம் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்லேருந்து வால்யூம் எப்படி கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஒரு மெஷினோட அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். என்னோட பழைய வீடியோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வேறு இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச எதுவும் பெரிய மாற்றமும் கிடையாது. மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, நியூ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் குரூப்பு, கீபேர்ஸ் இதெல்லாம் இருக்குது. பிளேஸ்மெண்ட் குரூப் என்னால் வந்து உங்களுக்கு எடுக்க முடியாது. இது வந்து ப்ரைஸிங் வந்துட்டு இது வந்துட்டு அதனால் இது பண்ண முடியாது. லோட் பேலன்சர் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஏஎம்ஐ ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஏஎம்ஐ வச்சு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிளாக வந்து நார்மலாக லான்ச் பண்ணுற மாதிரி தான். இதை வச்சு நீங்கள் வந்து அப்படியே லான்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு எதுவும் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. அதனால் ஜஸ்ட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இந்த செக்யூரிட்டி குரூப் வேணா அப்புறம் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. எங்கேருந்து கிரியேட் ஆகுது? நம்மளுடைய இஎம்ஐலேருந்து கிரியேட் ஆகிட்டு ஏஎம்ஐலேருந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. All participants are unmuted. இதில் ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? ஆனா ஒரு சின்ன ஹலோ சொல்லுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஏஎம்ஐ கிரியேட் பண்றது வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ஏஎம்ஐ கிரியேட் பண்றோம். ஏஎம்ஐ இருந்து जी उनका वॉइस क्लियर கேட்கல जी. ஹலோ சிவராசன், சொல்லுங்க சிவராசன். கேக்குதுங்களா ஜி? கேக்குது. சவுண்ட் வருது யார்ட்டும் தான் நிறையா. ஏஎம்ஐ கிரியேட் பண்றதுக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து ஏஎம்ஐ கிரியேட் பண்றோம். ஏஎம்ஐல இருந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். இதுக்கு எதுக்கு பண்றோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு EC2ல என்ன நம்ம ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அதே காப்பி வந்து அந்த ஏஎம்ஐ மூலமா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். அதுல வந்து ஷோ ஆகுது பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இப்போ வந்து இந்த ஸ்னாப்ஷாட் வால்யூம்ல இருந்து ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்றோம். அதுல இருந்து ஏஎம்ஐ கிரியேட் பண்றோம். All participants are unmuted. ஓகே சாரி சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க சிவராசன், சாரி சொல்லுங்க. வால்யூம்ல இருந்து ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்றோம். ஆமா. ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஏஎம்ஐ கிரியேட் பண்றோம். ஏஎம்ஐல இருந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். ஆமாமா ஆமாமா. இது இப்போ நம்ம அதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு காப்பி போல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்ன இருக்கோ அதே ஏஎம்ஐ மூலமா காப்பி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணக்குள்ள அதே சேம் வந்து டேட்டா நம்ம ஷோ பார்த்துறோம். இப்போ வெப் அப்ளிகேஷன்லாம் நம்ம அப்லோட் பண்ணி பார்த்தோம், செக் பண்ணிட்டோம். அதில் என்ன இருக்கோ அதே ஏஎம்ஐ வழியாக வந்து கிரியேட் பண்ண EC2ல செக் பண்ணி பார்த்துட்டோம். இதுக்கு என்ன அதாவது என்ன இல்லை அதான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட்னா, இது வந்து ஏஎம்ஐ வந்து டைரெக்டாக வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? EC2 வந்து டைரெக்டாக ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து இமேஜ் காப்பி. ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு இமேஜ் காப்பி. இங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்டோரேஜ்லாம் உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆகுமான்னா, இங்கே இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்கே 2 இருக்குது இல்லையா? இங்கே வந்து ஸ்டோரேஜ் ஆட் ஆகும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோரேஜ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து கிரியேட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு 2 ஸ்டோரேஜ் சொல்லும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஒரு இமேஜ், ஜஸ்ட் ஒரு இமேஜ். இங்கே வந்து உங்களால் செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு வால்யூமை மட்டும் நீங்கள் பேக்கப் எடுக்க முடியாது. ஓகேவா? இதே இது நீங்கள் வந்துட்டு வால்யூம் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ரூட் வால்யூம் வந்து ஒரு 50 GB தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இதே இது வந்து ஒரு 10 TB இருக்குன்னு வச்சுக்கோங்க.
10 டெராபிட்ஸ் இருக்குது ஓகேவா. நம்மகிட்ட வந்து இல்லை ஒரு 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 டெராபிட்ஸ் இருக்கு, இல்லாட்டி வந்து ஒரு 500 GB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கிரியேட் பண்ணும்போதே இவங்க வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இங்கே வந்து ரீபூட் பண்ணால் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஓகேவா. நீங்கள் வந்து இது எனேபிள் பண்ணாட்டி உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரீபூட் பண்ணதை எனேபிள் பண்ணாதான் டேட்டா வந்து சர்வரை வந்து கரெக்டாக டவுன் பண்ணிட்டு எல்லா பேக்கப் பக்காவாக இருக்கும். இல்லாட்டி ஆன்லைனில் அப்டேட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்ட் டேட்டா வந்துட்டு இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா தான் கிடைக்கும் ஓகேவா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வால்யூம் மட்டும் நீங்கள் பேக்கப் எடுக்கிறீங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்துட்டு ஒரு 100 வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 100ல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்தந்த டேட்டாபேஸ்லாம் டெய்லி பேக்கப் எடுக்கணும், அந்தந்த வால்யூம்லாம் டெய்லி பேக்கப் எடுக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்னாப்ஷாட் வால்யூம் மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து பேக்கப் எடுத்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணணும்னு தேவையில்லை, இதை வந்து ஒரு ஸ்கிரிப்டாக போட்டு விட்டுறலாம் ஓகேவா. இன்னும் வந்து இந்த இது CLI கமாண்ட்லாம் நிறைய இருக்குது, அது மூலமா இதை போட்டு விட்டுறலாம். அதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரூட் வால்யூம் வந்து மேக்ஸிமம் எடுக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரூட் வால்யூம் எடுக்கணும்னு தேவையில்லை ஓகேவா. ஏன்னா டெய்லி அப்டேட் இருக்கு இல்லையா, டெய்லி அப்டேட் நடக்க வந்துட்டு நான் தான் சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் 500 GB எடுக்கும், நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக்கும் நெக்ஸ்ட் டேக்குள்ள அப்டேட் அதை மட்டும் தான் எடுக்கும். புரியுதா, நம்ம எல்லாமே எடுக்கணும் தேவையில்லை, ரூட் வால்யூம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கணும் தேவையில்லை. ரியல் டைம்ல எப்படி ஜி ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வால்யூம் எடுத்துட்டு அது இன்னொரு ரீஜன்ல வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வால்யூம் அட்டாச் பண்ணுவாங்களா, இல்ல காப்பி எடுத்துட்டு அதுக்கு அட்டாச் பண்ணுவாங்களா, ரியல் டைம்ல எப்படி பண்ணுவாங்க? இல்லை ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு வந்து போட்டுறதாலும் போடலாம், இல்லை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போட்டுறதாலும் காப்பி பண்ணி போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், காமர்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ அமேசானே எடுத்துக்கலாம், அமேசானோட ஃப்ளிப்கார்ட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எல்லா கண்ட்ரிலையுமே வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேட்டாபேஸ் வந்து வச்சுருப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்து சிங்கப்பூருக்கு செப்பரேட்டாக டேட்டாபேஸ் இருக்கும், மலேசியாவுக்கு செப்பரேட்டாக டேட்டாபேஸ் இருக்கும், இந்தியாவுக்கு செப்பரேட்டாக டேட்டாபேஸ் இருக்கலாம் ஓகேவா, யூஎஸ்க்கு செப்பரேட்டாக டேட்டாபேஸ் இருக்கும். இந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருக்கலாம். கனடாக்கு இல்லாட்டி வந்து யூகேக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்காங்கன்னா அங்கே வந்து என்ன ஆகணும்னா நீங்கள் இன்கேஸ் சேம் டேட்டா தான் வந்து அங்கே வந்து மூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அந்த வால்யூமில் வந்து அந்த டேட்டாவெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா வச்சு டக்குன்னு அங்கே மூவ் பண்ணிடலாம் சிம்பிளாக வந்துட்டு. அந்த டேட்டாவை அப்படியே அங்கே போய் அட்டாச் பண்ணி விடலாம். ஓகே, இது வந்து டிஆர் பர்பஸ் யூஸ் ஆகும்ல. இது ஆக்சுவலி டிஆர்க்குலாம் இல்லை, டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் அது வேறு மாதிரி போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக்கப் தான், நீங்கள் வந்து ஒரு மைக்ரேஷன் மட்டும்தான். ஓகே ஓகே, மைக்ரேஷன். ஓகே, டேட்டா மைக்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா. இல்லாட்டி வால்யூம் வந்து டெய்லி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் புது சர்வர் பில்ட் பண்ணா அந்த வால்யூம் எடுத்து நம்ம இதை அட்டாச் பண்ணலாம், ரைட்? பேக்கப் அட்டாச் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து இங்கே ரீஜன் பேஸில் தான் உங்களுக்கு பேக்கப் எடுக்கும். இது வால்யூம் கிரியேட் ஆகிறது ரீஜன் பேஸ்லாம் கிரியேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2C இருக்கு இல்லையா, இது வந்து நான் டிஃபால்ட்டாக எதுவுமே செலக்ட் பண்ணல. இன்கேஸ் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது இல்லையா, இங்கே இருக்கிற ஈஸ்வரி இன்ஸ்டன்ஸில் எல்லாமே 2C தான் கிரியேட் ஆகிருக்குது இங்கே வந்துட்டு ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2P இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2Cலேருந்து 2Pக்கு வந்துட்டு மைக்ரேட் பண்ணாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணி அது மூலமாக தான் பண்ண முடியும். நீங்கள் வந்து டைரெக்டாக காப்பி பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த எக்ஸாம்பிள் இங்கே வால்யூம் இருக்கு இல்லையா, இந்த வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2GB இருக்குது. 2GB வந்து நான் வந்து புதுசாக இதை வச்சு கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2GB வால்யூமை வந்துட்டு டிட்டாச் பண்ணிவிட்டு வேறு ஈஸ்வரன்ஸுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். புரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்சூரன்ஸ் நம்பர் பாருங்கள், இங்கே வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஈஸ்வரி இன்சூரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து இது எங்கே அட்டாச் ஆகிருக்கணும்னா இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த கீழே உள்ள இன்சூரன்ஸ்லாம் அட்டாச் ஆகிருக்குது இல்லையா, அந்த 2GB வந்துட்டு. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50B1க்கு வந்து எனக்கு வந்து இந்த 2GB அட்டாச் பண்ணணும்னா இங்கே நீங்கள் சிம்பிளாக அட்டாச் பண்ணிக்கலாம். டிட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணுறது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிட்டாச்சும் கொடுத்தீங்கன்னா டிட்டாச் ஆயிரும் ஓகேவா. இது கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு வந்துடும். இன்னியூஸ்ன்னு இருக்கிறது அவைலபிள் மாறிடும். நீங்கள் அவைலபிள்னு மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு திரும்ப இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அட்டாச் ஆப்ஷன் வரும். அட்டாச் ஆப்ஷன் வரும்போது அங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் கேட்கும், எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் தி அவைலபிலிட்டி ஜோனு. இங்கே வந்து பாருங்க இப்போ அவைலபிள்னு வந்துருச்சு இல்லையா, இது வந்து இன்யூஸ், இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கு, இது வந்து அவைலபிள். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து அட்டாச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து கேட்கும் இன்ஸ்டன்ஸ் ஐடி கேட்கும், எந்த இன்ஸ்டன்ஸுக்கு வேணும்னு சொல்லிட்டு.
நான் வந்து இதில் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு இல்லையா, இப்போ வந்து சாம்பிளில் நீங்கள் வைக்கணும்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு அட்டாச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் அட்டாச் ஆயிரும். இங்கே வந்து ஒரு சில கமாண்ட் நீங்கள் கொடுக்கணும், கொடுத்து மவுண்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு கமாண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸ்டோரேஜ் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அன்மவுண்ட் மவுண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மவுண்ட் மட்டும் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் ஆயிரும். அவ்வளோதான். All participants are muted. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இங்கே வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பாருங்கள், ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக சாம்பிள் ஒன்று காமிச்சிருச்சு. இல்லை இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் வால்யூம் மட்டும் தான் டெய்லி நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா வந்து வால்யூம் மட்டும் தான் நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா அதையும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஏஎம்ஐக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு சொல்கிறேன். வந்து கொஞ்சம் நம்ம டாக்குமெண்ட்லாம் இன்னும் நிறைய பார்க்கணும், நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம அதனால் நீங்கள் வந்து ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன். இங்கேயே இருக்குது இன்ஃபர்மேஷனே வந்து இது டிஃப்ரென்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? அது திரும்ப நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு வால்யூம்லேருந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணோம், ஸ்னாப்ஷாட்லேருந்து ஒரு ஏஎம்ஐ கிரியேட் பண்ணோம், ஏஎம்ஐலேருந்து ஒரு ஈஸ்வரன்ஸ் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? இந்த ஏஎம்ஐ வந்து இந்த இந்த ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து ரூட் வால்யூம் வந்து அட்டாச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு ஏஎம்ஐ வந்து கிரியேட் பண்ணி அது மூலமாக வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஈஸ்வரன்ஸ் வந்து அட்டாச் பண்ண முடியும். சாரி, ஈஸ்வரன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒரு டைப் வந்துட்டு. ஓகே, இதை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அதை சீக்வன்ஸாக வரணும்னு சொல்லிட்டு அப்படி இங்கே வந்துகிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க கிரியேட்டிங் ஆன் அமேசான் இபிஎஸ் பேக்டு லைனக்ஸ் ஏஎம்ஐன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து இவங்க வந்து ஸ்னாப்ஷாட்டை வச்சு கிரியேட் பண்ணுற மாதிரி சார் இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா இவங்க ஸ்னாப்ஷாட்டை வச்சு கிரியேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே செட்டிங் தான், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணலாம். காப்பிங் வந்து பிற பார்ப்போம். கிடையாது, இங்கே பார்ப்போம். இங்கே இருக்குது. ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஸ்னாப்ஷாட்டை வச்சு எப்படி கிரியேட் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏஎம்ஐ ஸ்னாப்ஷாட்லேருந்து எப்படி ஏஎம்ஐ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்னாப்ஷாட்டை எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே தான் இருக்கும். நம்ம வந்து இங்கே போகணும். இங்கே வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க ஒரு ஸ்னாப்ஷாட்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்னாப்ஷாட்டை எப்படி கிரியேட் பண்ணணும்னா இங்கே வந்து ஸ்டோரேஜில் போய் நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸ்டோரேஜில் போய்ட்டு இங்கே ஸ்னாப்ஷாட் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இதில் போனீங்கன்னா கிரியேட் ஸ்னாப்ஷாட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி கிரியேட் பண்ணணும்னா இப்போ பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஜஸ்ட் வந்து ஈஸ்வரன்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்னாப்ஷாட்டை வந்து சூஸ் பண்ணுறீங்க நேவிகேஷன் பாரில் போயிட்டு. அதுக்கப்புறம் இதை வந்து கீழே தான் இருக்குது அண்டர் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் வந்து நேவிகேஷன் பாரில் போயிட்டு ஸ்னாப்ஷாட்டை சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்குறீங்க. உங்களுடைய செலக்ட் ரிசோர்ஸ் டைப் வந்துட்டு வால்யூம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ணிட்டு இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வால்யூமுக்கு வந்து நீங்கள் ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வால்யூமை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்தா கிரியேட் ஆயிரும், அவ்வளோதான். ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக பார்க்கணும். அதே மாதிரி மல்டி வால்யூம் ஸ்னாப்ஷாட் இருக்குது. இதுன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். மல்டி வால்யூம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு ஒரு வால்யூம் இருக்குது. ஓகே, அந்த வால்யூமில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு 2 GB ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சார் 2 GB ஸ்டோரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நான் கிரியேட் ஸ்னாப்ஷாட்னு கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இங்கே வந்து பாருங்கள் எனக்கு வந்து எதுவுமே கேட்கல இல்லையா.
இப்போ இதே இது வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நான் கிரியேட் வால்யூம்னு சொல்லி கொடுக்குறேன். கிரியேட் வால்யூம்னு சொல்லி கொடுத்தேன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சேம் ஸ்னாப்ஷாட்டை வந்து எனக்கு மல்டிபிள் இதில் வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் இவங்க வந்து சொல்கிறாங்க வந்துட்டு. மல்டி வால்யூம் ஸ்னாப்ஷாட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இது பண்ணணும், யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்துட்டு நீங்கள் டைப் வந்து நீங்கள் கரெக்டான டைப் சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தோன்னா அந்த எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன் சொல்கிறான். கீழே நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்க்ளூட் ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா மல்டி வால்யூம் ஸ்னாப்ஷாட்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்த்தோன்னா ரூட்டு ப்ளஸ் எல்லா வால்யூமே மொத்தமாக வேணும்னா நீங்கள் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரே ஸ்னாப்ஷாட்லேன்றதெல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் இது வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எத்தனை வால்யூம் எல்லா வால்யூமையும் நீங்கள் சூஸ் பண்ணால் இங்கே வந்து கரெக்டாக இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா வால்யூமே வந்துடும். இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம இதெல்லாம் இருக்கும் சாம்பிள் 1 இல்லையா? சாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு வால்யூமில் போய் பாருங்கள், சாம்பிள் 1க்கு வந்து 2 வால்யூம் அட்டாச் ஆகிருக்கும். சாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் வந்து அட்டாச் ஆகிருக்குது இல்லையா? அதனால் வந்து நமக்கு வந்துட்டு மல்டி வால்யூம் வந்துட்டு சிங்கிள் ஸ்னாப்ஷாட்டில் வந்து ஒவ்வொரு வால்யூமாக பேக்கப் எடுக்கிறதுக்கு மல்டி வால்யூம் பேக்கப் எப்படி பேக்கப் எடுக்கிறதுனா நீங்கள் வந்துட்டு வால்யூம் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்லி உங்களுடைய பர்டிகுலர் வால்யூம் மட்டும் தான் பேக்கப் எடுக்க முடியும். ஓகேங்களா? இதே இது வந்துட்டு எனக்கு வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸில் ஓடிட்டு இருக்கிற எல்லா வால்யூமும் நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னா ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணிட்டு மல்டி வால்யூம் நீங்கள் ஜஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா போதும், அது எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துரும். இங்கே வந்து வால்யூம் வைடிங்க இங்கே வந்து வருது இல்லையா? இங்கே வந்து பார்த்தோன்னா ரூட் வால்யூம் காமிக்குது, அதுக்கப்புறம் இபிஎஸ் சைஸ் எதுவுமே காமிக்காது, பட் வந்து எல்லாமே காமிக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஒன்லி ரூட் மட்டும் தான், ரூட் வேண்டியதில்லை, ஒன்லி வந்துட்டு நார்மல் இது மட்டும் தான் வேணும்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் இங்கே சொல்கிறாங்க மல்டி வால்யூம் வந்துட்டு. அது கீழே நான் சொல்கிற ஆப்ஷன் ஒன்று வரும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு மல்டிபிள் வால்யூம்ஸ் உங்களுக்கு வந்து எடுக்கணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணணும். இல்லை ஸ்பெசிஃபிக் வால்யூம் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் வால்யூம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து செலக்ட் ரிசோர்ஸ் டைப் அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈஸி இன்ஸ்டன்ஸ் போங்க. இது வந்து ஈஸி இன்ஸ்டன்ஸ் டேஷ்போர்டு. இங்கே போனதுக்கப்புறம் ஸ்னாப்ஷாட் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இங்கே அண்டர் பிளாக் ஸ்டோர் இன் நேவிகேஷன் பேன் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நேவிகேஷன் பேனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பிளாக் ஸ்டோரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்னாப்ஷாட்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட் கிளிக் பண்ண சொல்கிறாங்க. கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ரிசோர்ஸ் டைப் இருக்கு இல்லையா? இங்கே வந்து செலக்ட் ரிசோர்ஸ் டைப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடியை வந்து இங்கே செலக்ட் தி இன்ஸ்டன்ஸ் ஐடி ஃபார் விச் யூ வாண்ட் டு கிரியேட் சைமல்டேனியஸ் பேக்கப் ஃபார் ஆல் அப்படி அட்டாச்டு இபிஎஸ் வால்யூம் சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து 2 வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குன்னா அந்த ஒரு வால்யூம் மட்டும் தான் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். சரி, இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வால்யூம் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 வால்யூம் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் வந்து இங்கே ரெண்டு காமிக்குது. இன்கேஸ் எனக்கு ரூட் மட்டும் வேணும்னா இதே மாதிரி இபிஎஸ் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 40 இபிஎஸ் வால்யூம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இங்கே வந்து ரூட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இந்த 40 மட்டும் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய வால்யூமுக்கு வந்து நீங்கள் டேக் கிரியேட் பண்ணியிருந்தால் அந்த காப்பி டேக்கையும் சேர்த்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கன்றதுக்கு இங்கே வந்து ஒரு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸிஸ்டிங் வால்யூமில் வந்து என்னென்ன டேக் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கேயே காப்பி பண்ணி அப்படியே கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகேவா? இது வந்து ஆப்ஷன் வந்துட்டு இது எப்படி கிரியேட் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இது பார்த்ததுக்கப்புறம் இதான் இப்போ வந்து கிரியேட் பண்ணி காமிச்சோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎம்ஐ டூல்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரன் பண்ணுங்கள். ரூபி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து S3ல வந்துட்டு நீங்கள் ஆர்பிஎம் டவுன்லோட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இந்த ஆர்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆர்பிஎம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இல்லாட்டி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆர்பிஎம் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வெர்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டூல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ராகேஷ்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, நமக்கு வந்து எங்களுக்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா லைனக்ஸ் பற்றி எங்களுக்கு தெரியாது, லைனக்ஸ் கமாண்டை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சிம்பிளாக அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும்னா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நான் ஒரு சைட் சொல்கிறேன். அது வந்து என்ன சைட்னா மேக்ஸிமம் அது ஆரக்கிள் ஓரியன்டாக தான் இருக்கும். ஆரக்கிள் டிபிஏக்கு வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய வந்து யூனிக்ஸ் கமாண்ட் வந்து யூனிக்ஸோட லைனக்ஸ் கமாண்டை தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் வந்து அவங்களால வந்து சர்வே பண்ண முடியும். ஒரு ஒரு சிஸ்டம் அட்மினுக்கு என்ன ஈக்குவலாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கோ அது அந்த ஈக்குவலுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி மினிமம் ஒரு 50% ஆஃப் கமாண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஃபுமின்னு ஒன்று இருக்குது. நான் அது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். fufumi.net ஸ்பேஸ் விட்டு ஆரக்கிள் அடிங்க, இல்லை fufumi.net கொடுத்தாலும் போதும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இதில் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு ஆரக்கிள் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இங்கே வந்து ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே அப் டு டூல்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி உங்கள் பிளாக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஆரக்கிள் டிபியை யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த இது பார்த்துக்கலாம். இது வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் நல்லா ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. வந்துட்டு நிறையா வந்து ஸ்டெப்ஸோடு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆரக்கிள் மட்டும் ஒரு இது மட்டும் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் வந்து டேட்டா கார்டு கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி வேணும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் வந்து இது வந்து கமாண்ட் வேணும், ஆக்டிவ் டேட்டாபேஸ் கமாண்டோட வேணும்னா இங்கே வந்து டேரெக்டாக இவங்களே கொடுத்துருப்பாங்க. ஈவன் டியூனிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸலண்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட்லாம் நிறைய பேருக்கு வந்து ஜென்ரேட் பண்ண தெரியாது. ஜென்ரேட் பண்ண தெரியாது. ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி அனலைஸ் பண்ணணுன்ற மெயினாக தெரியாது. அந்த அனலைஸ் பண்ணணுன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிக்கணும்னா இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சைட் வந்துட்டு. ஈவன் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் ஈவெண்ட்ஸும் இங்கே வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. செப்பரேட்டாக இருக்கும் வெயிட் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு. கீழே தான் இருக்குது வெயிட் ஈவெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஈவெண்ட்ஸும் பாருங்கள், இவங்க வந்து எல்லா வெயிட் ஈவெண்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதுவே மோர் தென் எனாஃப் தான். இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு யூனிக்ஸ் கமாண்ட் தான் வேணும்னா இங்கே வந்து ஆரக்கிளுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் டிபிஏக்கு என்னென்ன யூனிக்ஸ் கமாண்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆரக்கிள் யூனிக்ஸ் கமாண்ட் தான். நீங்கள் இது ஒன்று கிளிக் பண்ணால் போதும், எல்லாத்துக்குமே இங்கேயே வந்துடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் அடுத்து அதே தான் போகும். சரி, இது வேறு பேஜ் தான் போகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க நிறையா வந்துட்டு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் எல்லாமே உள்ளே வந்துடும் டோட்டலாக வந்துட்டு. ஓகே, அந்த ரிமைனிங் லிங்க்லாம் ஆட்டோமேட்டிக் இங்கேயே வர மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து செப்பரேட்டாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து எல்லாமே இருக்கும். எல்லா கமாண்டுமே நீங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஏன் சொல்கிறேன்னா இங்கே கமாண்ட் லைன் வந்ததுனால தான் சொல்கிறேன். நான் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கமாண்ட்லாம் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்களா, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு வந்து தெரியலைன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க சைட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பேசிக்காக பக்காவாக கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய தெரியல என்னென்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. இந்த இப்போ வந்து பார்த்தோன்னா ஏடபிள்யூஏ கமாண்ட் உங்களுக்கு தெரியலன்னா இந்த கமாண்ட் என்னன்னு சொல்லிட்டு இவங்க வந்து லைட்டாக கொடுத்துருப்பாங்க இங்கே வந்துட்டு. இன்கேஸ் இது என்னென்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த கமாண்டை வந்து படிங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கமாண்ட் மட்டும் படித்தா போதும், எல்லாத்தையுமே படிக்க தேவையில்லை. ஓகேவா? அதனால் வந்து யூனிக்ஸ் நீங்கள் வந்து இதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஷார்ட்கட் கமாண்ட்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு பிடிஎஃப் வந்து தனியாக ரெஃபரன்ஸுங்க ஒரு பிடிஎஃப் இருக்கும். இங்கே வந்து 1 பேஜ் ஏதோ ஒன்று இருக்கும். இங்கே வந்துட்டு இங்கே இருக்குது 1 பேஜ் லைனக்ஸ் மேனுவல் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து செல்ஃப் ஸ்கிரிப்ட் செப்பரேட்டாக இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவே? ஈவன் நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் இவங்க வந்து வேறு சைட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணியும் கொடுப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரெஃபர் ஆகும் வேறு சைட்டுக்கு. இப்போ ஆரக்கிள் பேஸ்க்கெலாம் இங்கேருந்து ரெஃபர் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னென்ன முக்கியமான கமாண்ட்லாம் என்னென்னு சொல்லிட்டு இங்கே 1 பேஜ்லேயே கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது இருந்தால் இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை வந்து பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தா நம்ம இங்கே இந்த பேஜில் இருக்கிறோம். இப்போ இதையும் வந்து நீங்கள் ஒரு பண்ணி பாருங்கள். சம்டைம் இங்கே வந்து ஏதாவது வந்து சீக்ரெட் கீ இல்லாட்டி அக்சஸ் கீ கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து
என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள், ஐஏஎம் வீடியோ உண்டு. அதில் வந்து எப்படி வந்து சீக்ரெட் கீ ஆக்சஸ் கீ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இது எல்லாமே கமாண்ட் பேஸ்ட் தான் வரும். அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது மேலே உள்ளது பார்த்தாச்சு, இது வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தா என்கிரிப்ஷன் வந்துட்டு, இப்போ என்கிரிப்ஷன் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நார்மலாக வந்துட்டு இது வந்து தியரிட்டியில் நீங்கள் படிங்க. என்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக தான். நீங்கள் காப்பி பண்ணும்போதோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டேட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுடைய டேட்டாஸ்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணி போடுறீங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்ஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ரூட் ஸ்னாப்ஸில் வந்து நீங்கள் காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணும்போது இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இன்ஸ்டன்ஸ்லேயே இருக்கும், எல்லா இதுலேயுமே இங்கே இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் ரன் இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆப்ஷன்ஸ் நேம் மறந்து போச்சு, என்ன ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது இல்லையா. யூசேஜ் ஆப்ஷன், யூசேஜ் ஆப்ரேஷன் இருக்கும். ஓகே, அந்த யூசேஜ் ஆப்ரேஷன் பார்த்தா ரன் இன்ஸ்டன்ஸ்னு இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்கிரிப்டட் இல்லாட்டி வந்து கீன் மாறும். இந்த ரன் இன்ஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து மாறும் வந்து. ஓகேவா, என்கிரிப்டட் இல்லாட்டி கீ ஐடி வந்து கொடுப்பாங்க. கேஎம்எஸ் கீ ஐடின்னு இருக்குது, இல்லாட்டி சிஎம்கேன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய என்கிரிப்ஷன் டைப் வந்து நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா காப்பி பண்ணும்போது யாருமே வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுடைய டேட்டா வந்து திருட முடியாது. ஓகேவா, நார்மலாக வந்துட்டு டேட்டா எங்கே காப்பி பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிட்டு இருக்கும்போது டேட்டா வந்து உள்ளே அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி மேக்ஸிமம் வந்து டேட்டா எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த ஆப்ஷனை வந்து அவங்க கொடுத்துக்குவாங்க டிஃபால்ட்டாக. நீங்கள் இதுவே வந்து ஈஸியாக வந்து இங்கே மாற்றிக்கலாம். என்கிரிப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்போயுமே வந்துட்டு ஒரு ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் இது வந்து இன்ஸ்டன்ஸில் தான் இருக்கும் இல்லையா. இங்கே வால்யூமில் போய் பார்க்கணும். நீங்கள் வால்யூமில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்கிரிப்டன் இருக்குது, டிஃபால்ட்டாக என்கிரிப்டன் இருக்குது. இங்கே இது என்கிரிப்ஷன் கீ நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ன்னு இருக்குது. இல்லை எனக்கு வந்து இது வந்து என்கிரிப்ஷன் ஆகலை இல்லையா, அங்கே வந்து என்கிரிப்ஷன் ஆகலை. 2 GB இருந்தனால என்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம். டிஃபால்ட்டாக வந்து நம்ம வந்து என்கிரிப்ஷன் கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து ரூட் வால்யூமில் மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ஒரு ஈஸ்வரன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அதில் வந்து பாருங்கள், இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு என்கிரிப்ஷன் இருக்காது. ரூட் வால்யூமுக்கு வந்துட்டு நீங்கள் வேணும்னா தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, நம்ம வந்து டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் தான் கொடுத்துருவோம் இல்லை, எதுவுமே கொடுக்க மாட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்க மாட்டோம். அதனால் நாட் என்கிரிப்டன் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக வந்துட்டு. நீங்கள் வேணும்னா என்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீ வந்து இங்கே வந்து வந்துடும். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நாட் என்கிரிப்டன் வந்து என்கிரிப்டன் மாறிடும். உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கீ ஐடி வந்து செப்பரேட்டாக ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, இது வந்து என்கிரிப்ஷன். ஈவன் வந்து நீங்கள் வால்யூம் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கிரியேட் வால்யூம் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிரிப்ஷன் வேணுன்னா இங்கே என்கிரிப்ஷன் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக ஒன்று தான் இருக்குது. இல்லை நீங்கள் புதுசாக ஒரு கீ கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கீ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். செக்யூரிட்டியில் வந்து வரும், கீழே வந்துட்டு இங்கேயே இருக்கும். செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இங்கே கீழே இருக்கும். ஓகே, இந்த செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, இங்கே வந்து செப்பரேட்டாக வந்துடும் என்கிரிப்ஷன் எல்லாமே வந்துட்டு. நம்ம அப்போ வந்து பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதனால் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்துட்டு நீங்கள் வால்யூம் புதுசாக வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறீங்கன்னா இங்கே மெயினாக வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் பர்பஸுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்துட்டு அப்படியே பிளைண்டாக கிரியேட் பண்ணிடாதீங்க. கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 GB எடுத்துருவான். டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வந்து கிரியேட் கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாக 100 GB இருக்கும். ஓகேவா, 100 GB எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ஜஸ்ட் வந்து 1 GB வச்சுக்கோங்க. 1 GB வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு 8 GB இருக்குது இல்லையா ஆல்ரெடி. மேக்ஸிமம் வந்து 30 GB தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போகிற மாதிரி தான் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து இது கிரியேட் பண்ணி பார்க்குறீங்க, இங்கே 8 GB வச்சு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க, இங்கே வந்து 1 GB எக்ஸ்ட்ரா வச்சு ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. ஸ்னாப்புக்கு வந்து மேக்ஸிமம் 1 GB வரைக்கும் ஃப்ரீ, அந்த மாதிரி ஏஎம்ஐக்கும் அந்த மாதிரி 1 GB வரைக்கும் ஃப்ரீலாம் இருக்குது. ஸோ ஸ்னாப்ஷாட் நீங்கள் வந்து மல்டிபிள் ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க இல்லை வால்யூம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கிரியேட் பண்ணுங்கள், அப்படியே அமௌண்ட் வந்து எக்ஸஸாக வந்து பே பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? அதான் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து இங்கேயே வந்து என்கிரிப்ஷன் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஈவன் எனக்கு வந்து செப்பரேட்டாக வால்யூம் கிரியேட் பண்ணுறேன்னா இங்கே வந்து 1 GB வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. அதான் திரும்ப சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்துட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வால்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு எல்லாமே இங்கே வந்து பார்த்தோன்னா 2C இருக்குது. நீங்கள் வந்து தெரியாமல் போயிட்டு இங்கே வந்து டிஃபால்ட்டாக 2A தான் வச்சுருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா மேனுவலாக 2C செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி வந்து உங்களால் அட்டாச் பண்ண முடியாது. இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் அட்டாச் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது வந்து கரெக்டாக வந்துட்டு எந்த அவைலபிலிட்டி ஜோனில் வந்து நீங்கள் உங்களுடைய வால்யூம் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு கிரியேட் பண்ணணும். ஏன்னா எந்த அவைலபிலிட்டி ஜோன் மீன்ஸ் உங்களுடைய ஈஸி இன்ஸ்டன்ஸ் எங்கே கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வால்யூமையும் கிரியேட் பண்ணணும். ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2Aல கிரியேட் பண்ணிட்டு உங்களுடைய வால்யூம் வந்து 2Cல கிரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களால் அட்டாச் பண்ண முடியாது. அதையும் பார்த்துக்கணும். திரும்ப வந்துட்டு நீங்கள் வந்து இது ஒரு என்ன இருக்கணும், ஸ்னாப்ஷாட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு தான் வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படியே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு 1 GB வச்சு கிரியேட் பண்ணுறேன். நான் 2Aல வச்சு கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? 2Aல வச்சு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல, டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா 1 GB வச்சுருக்கோம். என்கிரிப்ஷன் வந்து எனக்கு வேணாம், அப்போதைக்கு வந்து நான் செலக்ட் பண்ணணும். அதனால் என்கிரிப்ஷன் வந்து வேணாம். என்கிரிப்ஷன் வேணுனாலும் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து இங்கே வந்து வச்சுட்டு ஜஸ்ட் வந்து டிஃபால்ட்டு தான் இருக்குது. நம்ம இப்போதைக்கு வந்து வேறு எதுவுமே கிரியேட் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் வந்து கிரியேட் வால்யூம்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இப்போதைக்கு நான் என்கிரிப்ஷன் மட்டும் அன்டிக் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரியேட் வால்யூம் கொடுத்துருங்க. நம்ம டேட்டா உள்ள எதுவுமே இல்லை, அதனால் தேவையில்லாமல் என்கிரிப்ஷன் கிரியேட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தோன்னா 1 GB கிரியேட் ஆகிட்டு இருக்குது இல்லையா? 1 GB கிரியேட் ஆகிடுச்சு, அவைலபிளாக வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த 1 GB வந்து நான் அட்டாச் பண்ணோன்னா இதில் போய் அட்டாச் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் கொடுத்தோன்னா இங்கே வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடி நமக்கு காமிக்கவே இல்லை இல்லையா? நோ மேட்சிங் ரன்னிங் ஆர் ஸ்டாப்டு இன்ஸ்டன்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் அவைலபிலிட்டி ஜோன், இந்த அவைலபிலிட்டி ஜோன் நேம் கொடுத்துட்டான். இங்கே வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்த அவைலபிலிட்டி ஜோனில் நமக்கு வந்து இன்ஸ்டன்ஸே ரன் ஆகலை. அப்போ எப்படி வந்து நம்ம வந்து இந்த கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் இது வால்யூம் வந்து எப்படி அட்டாச் பண்ணுவீங்க? என்னென்னா இது எம்டியாக இருந்தால் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணி அந்த வால்யூம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து அட்டாச் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து இது எம்டி இல்லை, ஆல்ரெடி இங்கே டேட்டா இருக்குது. ஓகேவா? ஒரு அசம்ஷனில் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னுடைய இன்னொரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2Cல ரன் ஆகுது, இன்னொரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் 2Aல ஒன்று ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஓகேவா? அங்கே ரன் ஆகி நான் அட்டாச் பண்ணி டேட்டாவெல்லாம் காப்பி பண்ணி இதில் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு. ஓகேவா? எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு 2Aலேருந்து 2Cக்கு மூவ் ஆகணும்னா என்ன பண்ணுறது? இங்கே வந்து நம்மளால் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதனால் என்ன பண்ணலாம்னா இங்கே வால்யூம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 1 GB வால்யூம் வந்து எங்கே இருக்குது? இங்கே வந்து பார்த்தோன்னா 2Aல இருக்குது இல்லையா? 2Aல உள்ள 1 GB வால்யூம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கிரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்துருங்க அந்த 1 GBக்கு. இப்போ இந்த 1 GBக்கு வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இமீடியட்டாக. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோன்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா கிரியேட் வால்யூம்னு சொல்லி கொடுக்கும்போது இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 1 GB தான் காமிக்கும். இன்கேஸ் வேணால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிலிட்டி ஜோனை வந்து நீங்கள் 2Cன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் என்கிரிப்ஷன் வேணாலும் இங்கே திரும்ப என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். இங்கே கிரியேட் வால்யூம் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 2Cல வந்து எனக்கு வந்துட்டு வால்யூம் வந்து கிரியேட் ஆகிரும். புதுசாக ஒரு வால்யூம் கிரியேட் ஆகிருக்கும் 2Cல வந்துட்டு. 2 வால்யூம் இருக்குது இல்லையா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2Aல ஒன்று இருக்குது. 2Aல வந்து தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணி ஒரு 2Cல வந்து ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்துட்டு அட்டாச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்துட்டு ப்ரீவியஸாக வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை இல்லையா? அது மாதிரி வந்து உங்களுக்கு டிவைஸ் நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டிவைஸ் நேம்னா /dev /sdb 1 2 3 இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து அதே மாதிரி வந்து /dev f1 Fலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பிலேருந்து கரெக்டாக ஆரம்பிக்கும். Z வரைக்கும் நீங்கள் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம் உங்களுடைய நேம் வந்துட்டு, டிவைஸ் நேம் வந்துட்டு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு மைக்ரேஷனுக்காக தான் இதை வந்து பண்ணுறோம். நீங்கள் தெரியாமல் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்துட்டு.
வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அவைலபிலிட்டி ஜோன் வைஸாக தான் நீங்கள் வந்து பண்ண முடியுமே தவிர இன்ஸ்டன்ஸ் வைஸாக வந்து பண்ண முடியாது. ஓகேங்க, சாரி, ரீஜன் வைஸாக வந்து பண்ண முடியாது. ஓகேவா? ஈவன் வந்துட்டு நீங்கள் வந்து வால்யூம் வச்சு இன்னொரு ஸ்னாப்ஷாட் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ண வேணாம். பட் வந்து நம்ம செக் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸே கொடுக்கலாம். அவங்க வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு ரீஜன் ஆப்ஷன்லாம் இருக்காது. நீங்கள் எந்த ரீஜனில் க்ரியேட் பண்ணணுன்றதெல்லாம் இருக்காது. வந்து எந்த அவைலபிள் ஜோனில் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு இருக்கும். இல்லை எனக்கு ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரிகான் ரீஜன்லேருந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா நார்த் வெர்ஜினியா வந்து யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வால்யூம் வந்து இங்கே செலக்ட் பண்ணி இங்கே செக் பண்ணி பாருங்கள். காப்பி வால்யூம் எதுவுமே ஆப்ஷன் இருக்காது. இங்கே வந்து பார்த்தோன்னா காப்பி வால்யூம்ன்ற ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஓகேவா? ஏன்னா மாடிஃபை வால்யூம்னா மாடிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாவெல்லாம் இது வந்து சைஸை மட்டும் தான் மாடிஃபை பண்ண முடியுமே தவிர சைஸை மாடிஃபை பண்ணிக்கலாம், வால்யூம் டைப் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். வேறு ரீஜன்லாம் வேறு எங்கேயுமே வந்து செலக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஸ்னாப்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வந்து வந்துடும். ஆரிகான் ரீஜன் வந்து எனக்கு வந்து நார்த் வெர்ஜினியாவுக்கு மூவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்கிரிப்டட் வேணுமா இல்லாட்டி என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணணும். டெஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் தேவையான டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு நீங்கள் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். இதை வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே இந்த ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காப்பி பண்ணல, அதனால் விட்டுருங்க வந்துட்டு. ஓகேவா? இந்த ஸ்னாப்ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடும் இந்த ஸ்னாப்ஷாட்டு. இந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி வால்யூம் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் வால்யூம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் இன்ஸ்டன்ஸில் கரெக்டாக எங்கே வேணுமோ அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். விதின் ரீஜனில் இந்த ரீஜனில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும், அவைலபிலிட்டி ஜோன் வந்து இருக்கும். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது மொத்தம். ஓகேவா? 6 அவைலபிலிட்டி ஜோன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி எந்த அவைலபிலிட்டி ஜோன் வேணுமோ ஸ்னாப்ஷாட்டில் இருந்து டேரெக்டாக வந்து வால்யூம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஸ்னாப்ஷாட்டில் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்துட்டு. ஓகேவா? வால்யூம் வந்து அதுமாதிரி பார்த்துட்டோம். வால்யூம் பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்ணுறது பார்த்துட்டோம். நம்ம வந்து வால்யூமில் வந்து ஒரே ஒரு மட்டும் தான் பார்க்கல. அது என்னென்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நம்ம பார்க்கணும். கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணி இது வந்து அவைலபிள் தான் இருக்குது இல்லையா? நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண வால்யூம் வந்துட்டு நான் வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அட்டாச் பண்ணது வந்து பார்த்தோன்னா எனக்கு ஈஸி இன்ஸ்டன்ஸில் போய்ட்டு டிஸ்பிளே ஆகணும். இங்கே அட்டாச் பண்ணால் மட்டும் போதாது. இங்கே அட்டாச் பண்ணால் டிஸ்பிளே ஆகுமானா ஈஸி இன்ஸ்டன்ஸ் டிஸ்பிளே ஆகாது. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கமாண்ட்லாம் போடணும். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணணும், இல்லாட்டி வந்து அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே அட்டாச் பண்ணுறீங்களே, அட்டாச் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா LSBLKன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது பார்ட்டிஷன் எல்லாமே காமிக்கும். அந்த பார்ட்டிஷனை வந்துட்டு உங்களுக்கு மவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே போய்ட்டு ஓகேவா? மவுண்ட் பண்ணிவிட்டு அதை மவுண்ட் பண்ணும்போது எப்படி கொடுப்பாங்கன்னா அதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு டைரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டைரக்டரில் வந்து இதை வந்து மவுண்ட் பண்ணி விட்ருவாங்க. மவுண்ட் பண்ணி விட்டால் அந்த பர்டிகுலர் டைரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இதுவாயிரும். உங்களுக்கு என்னதுன்னா ஒரு ஸ்டோரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ ஸ்டோரேஜ் 5 GB இருந்துச்சுன்னா அந்த 5 GB வந்து அந்த ஃபைல் சிஸ்டத்தில் வந்து ஆட் ஆயிரும். ஃபைல் சிஸ்டம்னு வச்சுக்கலாம் செப்பரேட்டாக வந்துட்டு. ஓகே, ஃபோல்டர் வேறு, ஃபைல் சிஸ்டம் வேறு. இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணி பார்க்கணும். இது வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம் இது எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இது ஆல்ரெடி நான் வீடியோவில் இருக்குன்றனால இது வந்து நான் மேக்ஸிமம் இனி போகிற காலத்தில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் எப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் இங்கே நிறைய இருக்குது. இன்னும் விண்டோஸ் ஈஸர் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணோம். இதில் வந்து எனக்கு என்னென்ன தெரியுமோ மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லிக் கொடுக்குறேன். அது போக வந்து உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலராக வந்து எனக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட்ஷிஃப்ட்லாம் ஃப்ரீ தான். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கோ டிபி. இங்கே டாக்குமெண்ட் டிபி கிளிக் பண்ணாலே இங்கே வந்து மாங்கோ டிபி தான் போயிடும். இது ஃப்ரீயாக இருந்தால் ஓகே நம்ம பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு உள்ளே போய்ட்டு எனக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து மாங்கோ டிபின்னு வந்துருச்சு இல்லையா? மாங்கோ டிபி கம்ஃபர்டபிள் தான் டாக்குமெண்ட் டிபின்றது. அதேமாதிரி ரெட்டிஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெம்கேட்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கேட்ச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. RETISன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு இல்லையா ரெட்டிஸ் வந்து RETISன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மெம்கேட்ச் ரிலேட்டடான அது. இந்த மாதிரி வந்து நிறைய இதை எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி தான் வேறு ஏதாவது எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி நம்ம வந்து டாக்குமெண்ட்டை பார்த்தா பண்ண போகிறோம். நான் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து நான் வந்து ஏதாவது கற்றுக்கிட்டு கொடுக்க போகிறதில்ல.
ஓகேங்களா. ஈவன் டெவலப்பராக இருக்கட்டும், மொபைல் ஆப்ஸாக இருக்கட்டும், மெஷின் லேர்னிங்காக இருக்கட்டும். மெஷின் லேர்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மெஷின் லேர்னிங் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே மெஷின் லேர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதே தான் வந்து அங்கேயும் இருக்க போகுது. இது வந்து டாக்குமெண்ட்லேயும். ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து கோட் டிப்ளாய்மெண்ட் ஒரு கேட்டிருந்தார் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட் டிப்ளாய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் இதே தான் இருக்க போகுது. இதை வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோன்றதை வந்து அங்கே அவங்களே டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டை பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் இனிஷியலாக தான் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். டாக்குமெண்ட்டை பார்த்து நீங்கள் படித்து தியரிட்டிக்கலாக வந்து நீங்கள் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு. அது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து உங்களால் பண்ணவே முடியும், இல்லாட்டி வந்து பண்ண முடியாது. கோட் டிப்ளாய் வந்துட்டு பார்த்தோன்னா இங்கே இருக்குது இல்லையா. இங்கே கோட் டிப்ளாய் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இங்கேயும் உங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து இங்கே வந்து சோர்ஸ் கோடு பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டிங் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் கைடில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடுங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு தான் போய்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். டைனமோடிப்ன்றது அது ஒரு டேட்டா பேஸ் தான் வந்துட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கு இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க வந்துட்டு. நல்லா டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓட்டிங்லாம் போடுறாங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம பிக் பாஸில் ஓட் போடுறது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நெட்டில் வந்து நெட் மூலமாக வந்து யாருக்காவது நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா ஒரு மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 1000 ஓட்டு போட்டுக்கலாம், இல்லாட்டி 10,000 ஓட்டு வரைக்கும் போட்டுக்கலாம்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இருக்கிற தமிழர்கள் இப்போ பிக் பாஸ்க்கு வந்து ஓட்டு போடுவாங்க இல்லையா. அது மாதிரி வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து பிக் பாஸ் நடந்துச்சு. அது வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பிக் பாஸ் வந்து வச்சுருந்தாங்க வந்துட்டு. ஓகே, அந்த மாதிரி வந்து யாருக்கு அந்த ஆக்டர்ஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு இல்லை உள்ள அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடணுன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரே நேரத்தில் ஓட்டு போட்டோன்னா வந்து அப்போ வந்து ஸ்லோவாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த டைனமோடிபி வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்லோனஸ்ஸு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஹேங் ஆகுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காதுன்றாங்க வந்துட்டு. ஓகேவா. அது மாதிரி வீடியோ ஸ்ட்ரீமிங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டைனமோடிபி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டிப்ளாய் கோட்னா என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே எடுத்தோடனே வந்து அமேசான் ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இல்லாட்டி ஆன் பர்மிசஸ் இல்லாட்டி சர்வர்லெஸ் லேம்டா இல்லாட்டி வந்து பார்த்தோன்னா அமேசான் ஈஸியர் சர்வீஸ் வந்துட்டு இந்த இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கோடு வந்து எப்படி பண்ணணும் இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஓகேவா. இந்த தியரிட்டிக்கலை வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களோட வீடியோவும் இங்கே கொடுத்துருக்குறாங்க, இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இல்லை நீங்கள் எக்ஸாம் நான் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன்னா நீங்கள் வந்து எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இவங்களுடைய டிஜிட்டல் வீடியோ வந்து எப்படி நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்குறது இதெல்லாம் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணால் போதும் போனஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு $300 ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதை வந்து 50% நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்லி வந்துட்டு 50% தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. $200னா உங்களுக்கு வந்துட்டு $300ல் $150 மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். $150 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மெயில் வரும் கிளைம்னு சொல்லிட்டு. ஓகேவா. அது மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், கெட்டிங் ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணணும் ஸ்டெப்ஸ் வைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. இதை தான் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேவா. இங்கே வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்க வேண்டியது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்க்கு அவங்களுக்கு என்னென்ன இது வேணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாமே அலோவ் பண்ணுற மாதிரி தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி வந்து கிரியேட் ரோலு டெலிட் ரோல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பாலிசி வந்து அசைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ளவுட் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இது கொடுத்துருக்குறாங்க அக்சஸ் வந்துட்டு. இது மேக்ஸிமம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். எல்லாமே சர்வீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதிலே போய்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஏஎம் ரோல் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறது. இங்கே வந்து ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். டிப்ளாய் ரோல் வந்து கிராண்ட் பண்ணணும். ஓகேவா. ஈஸியர் இன்ஸ்டன்ஸில் இது வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம இல்லை இது வந்து பார்த்தோன்னா இது பண்ணணும். ஈஸியர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது ரோல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ வந்து இதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா இது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். பிளைண்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது. அதில் பெருசாலாம் எதுவுமே இருக்காது. ஓகேவா. இதே மாதிரி தான் எல்லா சர்வீஸுமே. நீங்கள் வந்து ஈவன் அது இஎம்ஆராக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது மெஷின் லேர்னிங்கு இல்லாட்டி ஆட்டோ டிப்ளை இது எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கும்.
டுட்டோரியல் பார்த்தோன்னா அவங்க வந்து டுட்டோரியலும் இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி எப்படிலாம் வந்து கோட் டிப்ளாய் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட கொடுக்குறதுனா ரொம்ப கஷ்டம்தான். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஈவன் யூடிமிலையோ இல்லாட்டி வேறு எங்கேயாவது கிளாஸ்க்கு போனாலும் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்குலாம் சொல்ல மாட்டேன், இந்த அளவுக்குலாம் இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. அவங்களுக்கு தேவை 30 hours வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் 15,000 ஒரு 15,000 கொடுத்துருக்கீங்கன்னா அந்த 15,000 வந்துட்டு அவங்க வந்து 30 hours வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். ஒரு நாளைக்கு ஒன் டே ஃபர் ஹவர் வந்து ஃபர் டே வந்து 1 hour வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களும் வந்து இது இங்கே தான் படிச்சிருப்பாங்க. பட் வந்து இந்த மாதிரி சோர்ஸ்லாம் கொடுத்து இதை வந்து இப்படி பாருங்கன்னு சொல்லிலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்துட்டு. அதை நம்ம தான் பார்த்துக்கணும். இங்கே டுட்டோரியலே நிறையா இருக்குது, ஒன்று செப்பரேட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு இதுலேயும் கிட்கப்பில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே ஸ்டெப்ஸு இவ்வளோ இருக்குது. இந்த இது எல்லாத்தையுமே பார்க்கணும். இதே மாதிரி தான் எல்லா சர்வீஸ்க்குமே உங்களுக்கு இருக்கும். ஈவன் மெஷின் லேர்னிங் போனாலும் அங்கேயும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்துட்டு இதை மட்டும் நீங்கள் பாருங்கள் க்ளோஸாக வந்துட்டு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இதோட